இது 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளியை இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இதையே இப்படி நல்லா வதக்கி ஆற வச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மறுபடியும் கடாய் வச்சு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டால் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வந்திருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் சுண்ட வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்ட முன்னாடி இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கும்போது தெறிக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். லைட்டாக ஓப்பனாக இப்படி இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சு அடிக்கடி எடுத்து கிளறிக்குங்க. இல்லைன்னா கொதிக்கும்போது கையில் பட்டுறது. கிளறி விட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போது இது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். நம்ம நல்லா கிளறி இப்படி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறின பின்னாடி ஒரு பாட்டில் போட்டு வச்சிட்டோன்னா நாம் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். உப்பு காரம் நல்லா தூக்கலாக போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம இது செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.